அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி மற்றும் கடலூரிலிருந்து ஒலிக்கும் அனுபவ் 2.0 இணைய ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நேயர்களே, நம்முடைய அனுபவ் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது திருமதி அங்கையர்கண்ணி அவர்கள் பணி ஓய்வின் பிறகு தான் எப்படி ஆரோக்கியமான உணவு முறை மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறார் என்பது பற்றி தன்னுடைய அனுபவத்தை நம்மிடையே பகிர்கிறார். வாங்க கேட்கலாம். வணக்கம். என் பேர் அங்கீர்கண்ணி. நான் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டேன். 4 இயர்ஸ் ஆச்சு. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் ஒரு தனியான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும். ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு எல்லாரும் தெரியும். அப்போ ரொம்ப முக்கியமானது உடற்பயிற்சி, அப்புறம் சாப்பாடு. அது ரெண்டுமே நமக்கு சரியா இருக்கணும். ஏன்னா கண்டிப்பா சுகர், தைராய்டு இந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேக்சிமம் நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கே வந்திருக்கும். இவ்வளவு நாள நம்ம 60 வயசு வரைக்கும் இந்த பக்கம் குடும்ப வாழ்க்கையில இருந்திருக்கோம்ல, எல்லாரையும் சமாளிச்சிருப்போம். ஆபீஸு, வீடு, சொந்தங்கள், நம்ம குடும்பம் எல்லாத்தையும் சமாளிச்சிருப்போம். அதுல கண்டிப்பா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எனக்கு கூட சுகர் இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, மெடிசன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது. அப்புறம் நான் அக்குபஞ்சர் டாக்டர் பார்த்தப்போ அவர் தான் அந்த ரைஸ் சொன்னாரு, மாப்பிள்ளை சம்பா, அந்த கவுனி அரிசி அதை சாப்பிட சொல்லி. அதை எடுத்துக்கிட்ட பிறகு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு நேரம் அந்த அந்த ரைஸ் சாப்பிடுவேன் நான். அதோட வழக்கம் போல அதுல இட்லி எல்லாமே பண்ணி சாப்பிடுவோம். மற்ற வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடாட்டி நான் கண்டிப்பா சாப்பிட்றேன். அதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு வேளை சாப்பிட்றேன். அப்புறம் வழக்கம் போல அந்த மெடிசன்ஸ் இருக்கேன். ஆனாலும் மாத்திரையே மாத்தவே இல்லை. அதே தான், அந்த எவ்வளவு மினிமம் டோஸ் இருந்துச்சோ அதே தான் நான் இப்போ இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சுகர் ஒரு 5 இயர்ஸ், 5 to 6 இயர்ஸ் இருக்கும். அதே மாத்திரைகள் தான், ஒன்றும் மாற்றமே இல்லை. ஏன்னா இந்த உணவை எடுத்துக்கிட்டதுனால தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வர மத்தியானம் காய்கறியோட நைட்டு எல்லாமே டைம் 8 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடுறது நைட்டு. லஞ்ச் இப்பயே 2:30 முடிச்சிருவேன். மார்னிங் ஒரு 9:30 இந்த மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் வாட்டர் எடுத்துக்கிறது. அது கொஞ்சம் அளந்து கொஞ்சம் குடிச்சுக்கிறது. அது தண்ணி ரொம்ப குடிக்க சொல்லியிருக்காங்களா, கரெக்டா குடிக்க சொல்லியிருக்காங்களா, அதனால அது கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ல வச்சு குடிச்சுப்பேன். அதனால கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் அந்த மாதிரி போறது, அது கண்டிப்பா செய்வேன். அப்புறம் எங்க அக்குபஞ்சர் டாக்டர் சொன்னாரு, சாப்பிட்ட உடனே ஒரு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு கூட வீட்டுக்குள்ளேயே அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நடங்க. அப்படி நடக்க முடியலன்னா ஒரு 100 ஸ்டெப்பாவது போடுங்க போதும் அப்படின்னு சொன்னாரு. அதை நான் இன்னும் கடைபிடிக்கிறேன் 3 வேளையுமே. அது கொஞ்சம் எனக்கு நல்லா நடக்க கொள்ள முடியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 ஸ்டெப் போட சொல்லியிருக்காரு. அது குறைஞ்சபட்சம் அதை செய்யுங்க அப்படின்னாரு. அதனால அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா நான் உடற்பயிற்சின்னா ஒரு கஷ்டமானது எதுவுமே, பிசிக்கல் யோகா எதுவுமே செய்யறது இல்லை. பிராணிக் ஹீலிங் நான் படிச்சிருக்கிறதுனால எனக்கு அதுல இந்த மூச்சு பயிற்சி, மெடிடேஷன் எல்லாமே வர்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருந்து அதுல விடுபடுற மாதிரிக்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நாமளே சிகிச்சை பண்ணிக்கலாம். அந்த இதெல்லாம் நிறைய இருக்கு. வயசானவங்கன்றதுதான் படிக்கணும்னு இல்லை. எல்லாருமே வயசுல பிள்ளைய கூட படிக்கலாம், கத்துக்கலாம்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு தலைவலி வந்ததுனால தான் நான் அதுல போனேன். அதுல எனக்கு ஹீலிங் பண்ணி விட்டவர் வந்து மிஸ்டர் காந்தின்னு சொல்லிட்டு அவரு தான் எங்க ஸ்டாஃப் தான். பண்ணி விட்டாரு. நல்லா உடனே அ மாத்திரை போட்ட தலைவலினா நம்ம உடனே போய் கடையில போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம்ல மெட்டாசின், அனாசின் அந்த மாரி. அது மாரி டக்குன்னு குணமாயிருச்சு. அதுலேருந்து நான் வந்து கத்துக்கணும்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டேன். இப்ப தலைவலியே கிடையாது. சுத்தமா இல்ல. அ அதுல வந்து அதுல ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைச்சது. அதனால எல்லாத்துக்குமே அதுல ஹீலிங் பண்றதுக்கு இருக்கு. அ பிடிச்சவங்க அது விஷயம் தெரிஞ்சவங்க கத்துப்பாங்க கண்டிப்பா. போய் பாருங்க எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு கூட நீங்க வந்து அத முயற்சி பண்ணலாம். அதுலயே வந்து இது மூச்சு பயிற்சி இருக்கு. மத்ததுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த அவங்க சொல்லிக் குடுக்குறது. அதுல வர்ற அந்த மூச்சு பயிற்சி. அது பண்றதுனால எனக்கு அதுவும் ஒரு டெய்லி அதுல எத்தன தடவ பண்ணலாம் அப்படின்றது ஒரு சொல்லிக் குடுப்பாங்கல்ல, அந்த இத நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறதும் பண்றேன். வெளியில முடிஞ்சா நடப்பேன். ரொம்ப ஒண்ணும் நடக்க முடியல, வெளியில போயி. அதனால ஒண்ணும் எனக்கு உடல்நிலை அப்படின்ற பட்சத்துல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மனநிலையும் நல்ல ஆரோக்கியமா இருக்கு. சாப்பாடும் அதுதான். அது தொடர்ச்சியா நான் வந்து அந்த சிவப்பரிசி, இந்த மாப்பிள்ளை சம்பா அந்த அரிசிய நான் கண்டிப்பா டெய்லி சேர்த்துக்கிறேன். அட்லீஸ்ட் அதுல சாப்பிட முடியலனாலும் கூழ் மாதிரி வச்சு, உப்புமா மாரி கூட கிண்டி அந்த மாரி கூட வச்சு சாப்பிட்டுக்குவேன். ஒரு நேரம் கண்டிப்பா எடுத்துப்பேன். அது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. அப்புறம் மெடிசனையும் ஒண்ணும் விட்றதில்ல. அதுவும் போய் அ 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவ போய் செக்கப் பண்ணிக்கிறது. ஒண்ணும் மாற்றம் இல்ல. நார்மலா தான் இருக்கு. கண்டிஷன் சரியா தான் இருக்கு. நமக்கு வந்து ஒரு 60 இயர்ஸ் ஆச்சுனாலே நம்ம வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு கோயிலுக்கு போவோம், அங்க போவோம், இங்க போவோன்ட்டு கண்டிப்பா ஏதாவது ஒரு தேடல் இருக்கும் எல்லாத்துக்குமே. முக்கியமா லேடீஸ்க்கு. அதுல நான் வந்து அந்த ஆன்மீக தேடல்ல இருந்தப்ப தான் எனக்கு கிடைச்சது வந்து அந்த பிராணிக் ஹீலிங் தான். அதுல இருக்கிறனால நான் வேற எங்கேயுமே ரொம்ப போறதில்ல. அதுலயே எல்லாமே இருக்கு. அதனால அந்த இது கடைபிடிச்சுட்டே வரேன். ஆ கோயிலுக்கு போணும், கட்டாயமா அது பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது. ஆ அது மெடிடேஷன்லயே எல்லாமே வந்துருது. எப்படி ஆ அது முக்கியமா ரொம்ப பிளஸ் பண்றதா இருக்கும். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. நமக்கும் எல்லா தேவைகளும் அதிலேயே பூர்த்தி ஆயிரும். அதனால பிராணிக் ஹீலிங் கத்துக்கிட்டதுனால எனக்கு வந்து ரொம்ப பெரிய பிளஸ்ஸு. ரொம்ப ஒரு நம்பிக்கை, உறுதி எல்லாமே இருக்குன்னு தான் சொல்லுவேன். தனியா எங்கேயும் போறதுக்கு ஒரு இதுவோ, பயம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. நல்லாருக்கும். அந்த இத நீங்க பிடிச்சா கத்துக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எப்படி அதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைச்சதுன்னா, கண்டிப்பா நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்லேருந்து இது பண்ணணும்னா, நாங்க ஃப்ரெண்ட்ஸு ஒரு குரூப் வச்சிருக்கோம். நாங்க ஒரு 10 பேர் இருப்போம். ரிட்டயர்மென்ட்டு ஆஃபீஸ்ல ரிட்டயர்மென்ட் ஆனவங்க. நாங்க எப்படி ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவ சின்ன சின்னதா டூர் போவோம். உதாரணமா அந்த பக்கம் குற்றாலம் பக்கம், அப்புறம் இந்த அகஸ்தியர் ஃபால்ஸு அங்க போவோம். அழகர் கோயில் இந்த மாரி ஒரு நாள் ஃபுல்லா அங்க போய் இருந்துட்டு நல்லா ஜாலியா வருவோம். இந்த கோயிலுக்கெல்லாம் அந்த சனீஸ்வரன் கோயில் அங்க போய் நல்லா அந்த ஆத்துல நல்லா குளிச்சுட்டு, சாப்பாடுலாம் எடுத்துட்டு போய் அங்க ஒரு ஜாலியா ஒரு நாள் பூரா போயிரும்னு வச்சுக்கங்க. தண்ணினாலே ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும்ல. சுருளி ஃபால்ஸ் அங்க எல்லாம் போயிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவ ஒரு ஹோட்டல்ல போய் எல்லாரும் உட்காந்து 10 பேருமே அசெம்பிள் ஆயி நல்லா சாப்பிட்டுட்டு, ஒரு 3 ஹவர்ஸ் இருந்து பேசிட்டு, அப்புறமா வருவோம். அதுவும் ரொம்ப கடைபிடிச்சுட்டே வரோம். அது இருக்கும். அப்புறம் இப்பதான் ஜூம் மீட்டிங் இருக்கேன். அந்த இதுலயே நாங்க வந்து வீக்லி ஒன்ஸ் பேசிக்குவோம். எல்லாருமே சேர்ந்து வந்துருவோம். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்க மேடம், எங்க ஃப்ரெண்டு அந்த டைம் கூப்ட்டுருவாங்க. கூப்பிட்ட உடனே எல்லாரும் அசெம்பிள் ஆயிருவோம். ஒரு எப்படி அதிலே ஒரு 1 ஹவர் போயிரும். எல்லாம் அவங்கவங்க கதைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, அதுவும் போயிரும். அதனால அதையும் நாங்க அட்டெண்ட் பண்றதுனால, ஒரு ஆஃபீஸ்ல அந்த நேரம் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஏன்னா எல்லாரையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ பார்க்குறோம்ல. அதனால. அது ஒரு நல்ல என்ஜாய் பண்ணிப்போம். இப்படிதான் இப்ப ரிட்டயர்மெண்ட் லைஃப் போயிட்டே இருக்கு. அப்புறம் ஊருக்கு போறது,
பேரம்பத்தியில பார்க்கறது. இப்ப சித்திரை திருவிழா வந்தனாலே அவங்கலாம் வந்துருவாங்க. அவங்களோட போய் என்ஜாய் பண்றது. சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் போய் பார்க்கறது அப்பதான். எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம். எல்லாருமே சந்தோஷமா, நிம்மதியா, ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நெனச்சா, நமக்கு என்ன வேணுமோ, அது அடுத்தவங்களுக்கு குடுக்கணும்னு நெனச்சாலே போதும். ஒரு மனசார நெனைக்கலாம். 2வது எது நமக்கு பிடிக்காதோ, அத நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யவே கூடாது. மனசால் கூட நெனைக்க கூடாது. இதுதான் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இது இது எப்படின்னா, எங்க பிராணிக் ஹீலிங்ல கத்துக் குடுத்தது எல்லாமே உனக்கு எது வாழ்க்கையில வேணும்னு நெனைக்கிறியோ, அத அடுத்தவங்களுக்கு வேணும்னு நீங்க பிளஸ் பண்ணுங்க. தன்னாடி உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது இருக்கு. அது எங்களுடைய கிராண்ட் மாஸ்டர் சொல்லிக் குடுத்த அது ஒரு படிப்பு தான் சொல்லணும். அதனால அத நாங்க கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அது 100க்கு 100 நடக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுவரைக்கும் இது கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் திரு எஸ் பாலமுருகன். நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் எஸ் அனிதா. நன்றி, வணக்கம். அனுபவ் 2.0